ரிதன்யா அவங்களோட ஆடியோ கேட்கும்போது டிப்ரெஷனோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக மட்டும்தான் தெரிய வந்தது. ஹோப்லெஸ், ஹெல்ப்லெஸ் அண்ட் ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யார் மேலேயுமே நம்பிக்கையே கிடையாது. கணவர் வீட்டார் இதுக்கு முன்னாடி அவங்க காமிச்ச முகம் வேற, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்களை ட்ரீட் பண்ணுற விதம் வேற. பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, இவங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. சொசைட்டியில் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு நிறைய வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. அந்த முகமூடி எது நிஜம், எது உண்மை, எது பொய் அப்படின்றது ஒரு தெரியாமல் ஒரு விஷயத்தில் அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதுவாக இருக்கும்னா ஒரு ஷாக்கிங்காக மட்டும்தான் இருந்திருக்கும். செகண்ட் ஒன் ஹெல்ப்லெஸ். இந்த ஓகே இவங்களை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், இவங்களுக்காக நம்ம எந்த ஒரு விஷயமுமே ஈடு கொடுக்கவே முடியலையே, மன ரீதியாக, உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக நம்மளை தொடர்ந்து வன்கொடுமை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மொத்த குடும்பமுமே அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தீராத ஒரு வலி. அது எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் முழுசாக நம்ப முடியாது. ஏன்னா சொன்ன மாதிரி இவங்க கிட்ட ஒரு முகம், இவங்க கிட்ட இன்னொரு முகம் அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ்க்கும் இன்னும் வலியும் வேதனையும். எதை நம்புறது, நம்ம பொண்ணு இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தமும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வரணும் அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்ட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும்போது ஒரு பேசி பார்த்து அந்த விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரிதன்யாவுக்கு நடந்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வன்கொடுமை. இங்கே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அப்யூஸ் அப்படிங்கும்போது ஒரு மன ரீதியான, உணர்வு ரீதியான ஒரு அப்யூஸ் அப்படிங்கும்போது இப்போ எப்படி ஒரு கை கால் முறிஞ்சிருச்சு அப்படின்னா அது சரியாகிறதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் எடுத்துக்குமோ, அதே மாதிரி மன ரீதியான ஒரு துன்புறுத்தல்களுக்கும் ஒரு சில ஹீலிங் பீரியட் இருக்கும். அப்புறமா ஒர்த்லெஸ். தொடர்ந்து அவங்க குடும்பத்தில் மற்றவங்களுக்கு நிறையா சோஷியல் காம்படிஷன். இவ்வளோ பவுன் போட்டு வந்திருக்காங்க, நீங்கள் கம்மியாக தான் வந்திருக்கீங்க, இவ்வளோ கார் வாங்கி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பிஸ்னஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் வீட்டிலிருந்து என் பையன் இன்னும் நீ ஒர்த் கிடையாது அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக அவங்களுக்கு பெயின் மட்டுமே இன்ஃப்ளிக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த ஆடியோ கேட்கும்போது இதுதான் நல்லாவே தெரிய வந்தது. ஓகே, இந்த ரிதன்யாவோட வீட்டில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம பொண்ணு நல்லா படிக்க வைக்கணும், நம்ம ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும், அதனால எவ்வளோ வேணாலும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், நம்ம பொண்ணுக்கு பெஸ்ட் கொடுக்கணும், அதனால கல்யாணத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் ரெடி. ஏன் நம்ம இதெல்லாமே பண்ணுறோம்? அவங்க பொண்ணு அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் மட்டும்தான். ஆனால் அது இல்லை அப்படிங்கும்போது இமீடியட்டாக அடுத்த கல்யாணன்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது. இவ்வளோ சஃபர் ஆகியிருக்காங்க அப்படிங்கும்போது ரிதன்யா அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி. இது எப்படி சொல்றது, அவரோட அறியாமையை மட்டும்தான் குறிக்குது. இந்த பொண்ணுக்கும் இதையே சொல்லி தான் அது இன்னும் ஒரு டார்ச்சராக கொடுத்துருந்துருக்கிற மாதிரி இருக்கும். இன்டைரக்டாக பார்க்கும்போது இப்போது மறுமணம் இல்லை தப்பு அப்படிங்கும்போது எப்படி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே ஒரு லா ப்ரப்போஸ் பண்ணியிருக்க முடியும்? நீங்கள் மறுமணம் பண்ணிக்கலாம், முதல் மனத்திலிருந்து டைம் எடுத்துட்டு விவாகரத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே தானே அந்த ரூல் சொல்லியிருக்கு. இது எப்படி அது தப்பு அப்படின்றத நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும்? இவங்களா சொசைட்டியில் ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி நம்ம இவ்வளோ தூரம் காசு பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் அது கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோமா, கரெக்டான பீப்புள் கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பரிவர்த்தனையாக மட்டுமே தானே போயிருக்கு. நான் இவ்வளோ காசு கொடுத்தேன், இவ்வளோ ஜுவல்லரி வாங்கி கொடுத்தேன், இவ்வளோ கார் வாங்கி கொடுத்துருக்கேன், இன்னும் பொண்ணுக்கு என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி பையன் வீட்டு சைடில் ஒரு பவர் இவங்களே வாலண்டியராக கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. பவர் அண்ட் கண்ட்ரோல் இவங்களே கொடுக்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்களும் இவங்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் பையன் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு சோஷியல் காம்படிஷன் மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கும்போது, நிறைய பேர் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கே அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்ன மாதிரியான ஒரு பர்சன் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு என்ன மாதிரியான ஒரு பார்ட்னர் நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த காலத்து இளைஞர்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அது நல்ல விஷயம் தான், நான் தப்புன்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனால் இமீடியட்டாக ஒருத்தவங்க ஒரு அப்யூஸ் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவை ஒரு ஹீலிங் பீரியட் தான். ஒரு மூச்சு வலியிலிருந்து வெளில ஒரு மூச்சு வாங்குறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லைங்கும் போது இமீடியட்டாக அடுத்த கல்யாணம் போது எப்படி யார் மேலேயாவது ஒருத்தவங்களுக்கு மேலே நம்பிக்கை வரும்? அந்த பொண்ணுக்கு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு மேஜர் ரீசன் ட்ரஸ்ட் போயிடுச்சு, நம்பிக்கையே போயிடுச்சு. அவங்க பேரண்ட்ஸையும் நம்ப முடியாது. ஏன்னா திருப்பி அடுத்த கல்யாணம்னு பேசுவாங்க, இல்லாட்டி அந்த குடும்பத்தில் பையன் வீட்டார்லேருந்து ஏதாவது ஒன்று பேசி சமாதானப்படுத்தி இன்னும் மறுபடியும் அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட இன்னொரு முகம் என்னன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அதையுமே தாங்கிக்கவே முடியாத ஒரு வேதனைகள் மட்டும்தாங்க.
ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.